நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களிடம் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு என்கின்ற ஒரு தலைப்பில் பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த தலைப்பு நம்முடைய மாணவர்களுக்கு மிகவும் இப்போது அவசியமாக உள்ளது. ஏனென்றால் மாணவர்கள் மத்தியில் சீண்டல்கள் நிறைய இருக்கின்றன. அதன் காரணமாக நிறைய மாணவர்களுடைய குவாரல்ஸ், ஃபைட்ஸ், நிறைய பிரச்சனைகள் உருவாகின்றன. இதை குறித்து தான் நமது பிஷப் ஓஆர் மேல்நிலைப் பள்ளியில் அசம்பிளியில் நான் ஒரு சிற்றுரை ஆற்றினேன். அது என்னுடைய கருத்துக்களையே இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறேன். செல்ஃப் கண்ட்ரோலை பற்றி பைபிளில் ப்ராப் என்கின்ற புத்தகத்தில் அதிகாரம் 25-28 மிக அழகாக கூறுகிறது. A man without self-control is like the city with broken walls அப்படின்னு அழகாக சொல்கிறது. அதே போலவே இன்னொரு அறிஞர் சொல்கிறார், if we don't control ourselves, in future the world will control us அப்படிங்கிறார். அதே போலவே இன்னொரு சிலர் அறிஞர்கள் அருமையாக கூறுகிறார்கள், man who is able to control himself can achieve anything in life அப்படி என்று கூறுகிறார்கள். அமெரிக்க பிரசிடென்ட் ஏப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று உள்ளது. அதில் பார்த்தால் ஏப்ரஹாம் லிங்கனுக்கு எதிராக நிறைய பேர் அவரை எதிர்த்து பேசவோ இல்லை அவரை குறை சொல்லவோ இல்லை அவருடைய பாலிசிஸ் விமர்சிக்கவோ இருக்கும் காலத்தில் அவர் என்ன செய்வாராம், ஒரு பேப்பரை எடுத்து அவர்களுக்கு திட்டி பதில் எழுதிவிட்டு அதனை தன் டிராயில் வைத்து விடுவாராம். 2-3 நாட்கள் கழித்து அந்த பிரச்சனை ஓய்ந்தவுடன் அந்த கடிதத்தை எடுத்து அனுப்பாத அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து பார்த்து, நல்ல வேளை நான் இதை அனுப்பவில்லை, இல்லை என்றால் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்காது என்று கூறிக்கொண்டு சில சமயங்களில் சிரித்து கொண்டு அதை கிழித்து டஸ்ட்பினில் போட்டு விடுவாராம். இது அவருடைய செல்ஃப் கண்ட்ரோலுடைய ஒரு இதாக பார்க்கப்படுகிறது, ஒரு வழிமுறையாக பார்க்கப்படுகிறது. இதனையே காந்தியடிகள் 1922 சௌரி சௌரா என்கின்ற நிகழ்வு நடக்கும் பொழுது தன்னைத்தானே வருத்தி கொண்டாள், ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் என்று கூறி மக்களை தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலால் கண்ட்ரோல் செய்தார். அதே போல 1948 த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, அப்பவும் மக்களிடையே, இந்து முஸ்லிம்களிடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அதனையும் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் என்கின்ற அறிவிப்பினால் தன்னுடைய உடலையே வருத்தி உண்ணாமல் இருந்து அந்த மக்களை தன் வழி கொண்டு வந்தார். இதெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோலுக்கு மிகப்பெரிய உதாரணம். இதை போலவே நெல்சன் மண்டேலா அவருடைய வாழ்க்கையிலும் அவர் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்து பிரசிடென்டாக மாறினார். ஆனால் அவர் வெள்ளையருக்கு எதிராக சட்டங்களை இயற்றவோ அவர்களை பனிஷ்மெண்ட் பண்ணவோ அவர்களுக்கு எதிராக அவர்களை எதிர்த்து செயல்படவோ இல்லை. அப்போ மீடியாக்கள் நிறைய மக்கள் அவரை கேட்டபோது அவர் சொன்னார், 27 ஆண்டுகள் நான் சிறையில் இருக்கும்போது செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார். இதை போலவே நாம் பல நிகழ்வுகளை, பல உதாரணங்களை கூறலாம். இந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு மிகவும் அவசியமாக இருப்பதை நாம் உணர்ந்தோம் என்றால் நமது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.